கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று 5வது நவநாளிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் அன்னையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் அரசி, அமைதியின் அரசி, மகிழ்ச்சியின் காரணம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைய தினத்தில் பாவிகளின் அடைக்கலம் அன்னை மரியாள் என்கின்ற தலைப்பிலே நீங்கள் இன்றைய நாள் முழுவதும் சிந்திப்பதற்காக உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். பாவிகளின் அடைக்கலம். இந்த அடைக்கலம் என்று சொல்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே அசைலம் சிட்டிஸ் என்று கூறுவார்கள். அதாவது அடைக்கலம் பெறுகின்ற ஒரு நாடு. எதிலிருந்து அடைக்கலம்? ஒரு மனிதன் ஒரு தவறு செய்து விட்டான். உதாரணமாக, அவர்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டைகள் வருகின்ற பொழுது ஒரு குடும்பத்திலிருந்தும் மற்றொரு குடும்பத்திலும் அவன் ஒரு மனிதரை கொலை செய்து விடுகின்றான். ஆனால் அந்த கொலை செய்ததற்காக அவன் வருந்துகின்றான். அந்த கொலை செய்த மனிதனை அவர்கள் பெரிய குரு, அதாவது ஹைப்ரீஸ்டிடம் கொண்டு செல்வார்கள். அவ்வாறு கொண்டு செல்கின்ற பொழுது அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்த மனிதராக அவரிடம் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவருடைய சட்டம் என்னவாக இருக்கின்றது? பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இந்த மனிதன் என் குடும்பத்தில் ஒரு மனிதரை கொலை செய்து விட்டான் என்றால் நான் அந்த மனிதனை கொலை செய்ய வேண்டும், அல்லது அந்த குடும்பத்தில் ஒரு மனிதரை கொலை செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய கட்டளையாக இருந்தது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த மனிதன் தம்முடைய பாவத்தை உணர்ந்தவனாக அவரிடம் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மனிதன் அந்த கொலையை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு உயிரை இழக்க நான் விரும்பவில்லை என்றால் அந்த மனிதன் ஒரு நாட்டிற்கு அனுப்புவார்கள். அசைலம் சிட்டிஸ் என்று கூறுவார்கள். பல நாடுகள் இருந்தது. ஹெப்ரோன், கெதோஷ், ஷெஹேம் என்கின்ற சில நாடுகள் இருக்கின்ற பொழுது அந்த நாட்டிற்கு இந்த மனிதனானவன் அனுப்பப்படுவான். இந்த வழக்கை மேற்கொண்ட, வழக்கில் தீர்ப்பு கொடுத்த இந்த பெரிய குருவானவர் இறக்கும் வரையில் அந்த மனிதன் அந்த நாட்டில் அடைக்கலம் போக வேண்டும். இதுதான் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்காகவும் இருக்கின்ற ஒரு வழியாக இருக்கின்றது. அவ்வாறு அன்னை மரியாள் என்பவர் ஒரு அடைக்கலமாக இருக்கின்றார். யாருக்கு? பாவிகளாக இருக்கின்ற நமக்கு. பாவிகளாக இருக்கின்ற நாம் இறைவனுக்கு எதிராக இருக்கின்றோம், இறைவனுடைய உறவிலிருந்து விடுபட்டிருக்கின்றோம் என்கின்ற பொழுது என்னிடம் வாருங்கள், என்னிடம் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள், நான் உங்களை இந்த உறவை மீட்டு கொடுக்கின்றேன், இந்த உறவில் வளருவதற்கு நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன் என்கின்ற அழைப்பை தான் அன்னை மரியாளவர் நமக்கு கொடுக்கின்றார். சரி, பாவிகளின் அடைக்கலம் என்று சொல்கின்ற பொழுது பாஸ்கா காலத்திலே நாம் எல்லோரும் இருக்கின்றோம். யார் பாவிகள்? நாம் எல்லோரும் பாவிகளா? நாம் எல்லோருமே புனிதர்கள், புனித வாழ்விற்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள், புனித நிலைக்கு இருக்கின்ற ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு அழைப்பை பெற்றவர்கள். நாம் பாவிகளா என்றால் நாம் பாவிகள் கிடையாது. பின் நாம் செய்கின்ற பாவம் என்று சொல்கின்றோமே, எந்த பாவம்? இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாரும் மீட்டு எடுத்திருக்கின்றார். இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கின்றார். நம்ம எல்லோரையும் மீட்டெடுத்திருக்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது எதிலிருந்து மீட்டெடுத்திருக்கின்றார்? பாவத்திலிருந்து மீட்டெடுக்கின்றார். எந்த பாவத்திற்காக? எல்லா வகையான பாவத்திற்காகவும். நம்முடைய ஜென்ம பாவமாக இருக்கின்ற நமது ஆதி தாய் தகப்பன் செய்த அந்த பாவத்திலிருந்தும், நம்முடைய உலகத்தில் நாம் செய்கின்ற அனைத்து பாவத்திலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்மை தம்முடைய பலியின் மூலமாக மீட்டு எடுத்து நிலைவாழ்விற்குரிய மக்களாக நாம் செல்வதற்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கின்றார். இலவச அழைப்பு. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரிக்கின்றான் என்றால் அவன் நிச்சயம் நிலைவாழ்வுக்கு செல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய இறப்பின் மூலமாக, தம்மையே பலியாக இந்த உலகத்தில் கொடுத்ததன் மூலமாக நமக்கு கொடுத்த ஒரு மிக சிறப்பான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இன்னமும் நாம் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம் என்கின்ற பொழுது எங்கிருந்து இந்த பாவம் வருகின்றது? இயேசு கிறிஸ்து தான் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு விட்டார் அல்லவா? பிறகு எந்த பாவத்தை நாம் செய்கின்றோம் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நாம் ஒரு மனிதனானவன் நிலைவாழ்வுக்கு செல்வதற்காக இருக்கின்ற தடையாக இருந்த இந்த ஆதி தாய் தகப்பன் செய்த பாவமாக இருக்கின்ற ஜென்ம பாவம், ஒரிஜினல் சின் என்று சொல்கின்ற அந்த பாவத்திலிருந்து நமக்கு மீட்டு எடுத்து நம் செய்கின்ற அனைத்து பாவத்திலிருந்தும் மீட்பை கொடுத்து விடுகின்றார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள், மனித குலமாக பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த பாவத்தில் இருக்கின்ற ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது. அன்று நம் ஆதி தாய் தகவன் செய்த பாவத்தின் மூலமாக, அந்த பாவத்தின் காயங்கள் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் இந்த பாவத்தில் ஒரு ஈர்ப்பு பெற்ற மனிதனாக இருக்கின்றான். அதை தான் கான்குபிசன்ஸ் என்று கூறுவார்கள்.
அதாவது இன்க்ளினேஷன் டுவோர்ட்ஸ் சின் என்று கூறுவார்கள். இந்த மனிதனானவன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நன்மையின் தீமையை அறிந்தவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு நொடியும் எதை நான் தேர்ந்து கொள்வது, நன்மையை தேர்ந்து கொள்வதா, பாவத்தை தெரிந்து கொள்வதா, தீமையை தேர்ந்து கொள்வதா என்கின்ற ஒரு போராட்டம் என்பது ஒரு மனிதத்திலே இருக்கின்றது. அதை தான் ரப்சர் என்று கூறுவார்கள். ஆக இந்த மனிதன் ஒவ்வொரு நொடியும் எதை நான் தேர்ந்து கொள்வது, இதுவா அதுவா என்கின்ற போராட்டத்தில் இருக்கின்ற பொழுது, பாவத்தில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கின்ற பொழுது தம்முடைய ஆசைகளின் மூலமாக, இந்த பாவத்தின் ஈர்ப்பின் காரணத்தின் மூலமாக அவன் பாவத்தில் விழுகின்றான், பாவிகளாக திரும்பவும் மாறுகின்றான். இருப்பினும் இறைவனுடைய இரக்கத்தின் அதிகபட்சமான இரக்கத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் இந்த மனிதன் இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக பல வழிகளை இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதில் ஒரு பகுதிதான் அன்னை மரியாளாக இருக்கின்றார். கடவுளானவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு திருவலம் கொள்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கு இந்த மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். யாரை நான் அனுப்புவேன் என்கின்ற தந்தை சிந்திக்கின்ற பொழுது, இதோ நான் இருக்கின்றேன், நான் செல்கின்றேன் என்று கடவுளின் ஒரே மகனான இயேசு கிறிஸ்து பாவிகளின் வடிவமாகிய மனித உருவத்தை எடுப்பதற்கு தயாராகுகின்றார். அவ்வாறு இருக்க இந்த உலகத்தில் என்னுடைய ஒரே மகனை கருத்தாங்குவதற்காகவும், இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்வதற்காகவும், இந்த உலகத்தில் வளர்ப்பதற்காகவும் யாரை தேர்ந்தெடுப்பேன் என்கின்ற பொழுது அன்னை மரியாள், இதோ நான் உன் அடிமை, உன் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாளானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வருகின்றார். தம்முடைய கருவூரிலே இறைவனை அடைக்கலமாக பெறுகின்றார். அடைக்கலமாக பெற்றுக்கின்ற இந்த அன்னையானவள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கின்றார், இந்த உலகத்தில் ஒரு மனிதனானவன் நன்மையை செய்வதா தீமையை செய்வதா என்கின்ற போராட்டத்தில் இருக்கின்ற பொழுது, இந்த போராட்டத்தில் இருந்து எவ்வாறு விடுபடுவது, இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனிதனாக பிறக்கின்றார். அவ்வாறு பிறக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவம் செய்தாரா என்றால் பாவமே செய்ததில்லை. அன்னை மரியாள் ஜென்ம பாவத்தோடு பிறக்கின்றாரா, பாவம் செய்கின்றாரா என்றால் அவரும் பாவமே செய்வதில்லை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது பாவம் என்பது அறியாத ஒரு நிலையில் இருப்பவர்கள் நமக்கு எவ்வாறு ஒரு அடைக்கலமாக மாறுகின்றார்கள், எவ்வாறு இந்த நிலையை உணர்ந்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது, அன்னை மரியாள் எந்த ஒரு விதத்திலும் பாவம் செய்ததில்லை. பாவிகளாகி இருக்கின்ற நாம் அன்னை மரியாளிடம் செல்கின்ற பொழுது நம்மை பாவத்திலிருந்து மன்னிக்கின்றாரா என்றால் கிடையாது. கடவுள் ஒருவரே ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மன்னிக்கின்றார். ஆனால் அன்னை மரியாளானவர் இயேசு கிறிஸ்துவை கருதாகி இந்த உலகத்தில் வளர்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நிலையிலும் பாவம் செய்யாது இருக்கின்ற நிலை எதுவென்றால், ஒவ்வொரு நிமிடமும் இந்த நன்மை செய்வதா தீமை செய்வதா என்கின்ற போராட்டத்தை விட இறைவனுடைய திருவுளத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், இறைவன் மீது இருக்கின்ற அதிகபட்சமான அன்பின் காரணமாக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நிலையிலுமே பாவம் செய்யவில்லை. அதே நிலையை அன்னை மரியாளெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய திருவளத்தை மட்டுமே நான் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய அழைப்பையும் பெறுகின்றார். இறைவனுடைய வரமாக பெற்றுக்கொண்ட அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு அதை இயேசுவுக்கும் கற்றுத்தருகின்றார். இயேசுவை வளர்த்த அன்னை இந்த ஒவ்வொரு நாளும் நான் எப்பொழுதும் கடவுளுடைய திருவளத்தை நிறைவேற்ற வேண்டும், இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசுவையே வளர்த்த அன்னையை இன்று இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். அதனால்தான் சிலுவையில் மரிக்கின்ற பொழுது, சிலுவையில் இருக்கின்ற பொழுது, இதோ உன் தாய் என்றும், அம்மா இதோ உன் மகன் என்றும் நம்மை அன்னை மரியாளிடம் ஒப்படைக்கின்றார். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கின்றார், நான் சென்று உங்களுக்கு ஒரு துணையாளனை அனுப்புவேன், தூய ஆவியானவரை அனுப்புவேன். அதன் மூலமாக தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த திருமுழுக்கின் மூலமாக தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இன்று பாவத்திலிருந்து விடுபட்ட மனிதர்களாக இருக்கின்ற நாம், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதராகிய நாம் இன்று தூய ஆவியானவரை உணர்ந்திருக்கின்றோமா? அவர் சொல்கின்ற வழியில் நடக்கின்றோமா? பாவத்தை விட்டு மனிதர்களாக நம்மால் வாழ்கின்றோமா என்றால் நம்மால் இயலவில்லை. ஏன்? மனித பலவீனம் என்பது அதிகமாக இருக்கின்றது. இதை தான் ரோமையர் புத்தகத்திலே பவுலடியானவர் அழகாக சொல்கின்றார். நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன், ஆனால் நான் பாவம் செய்கின்றேன். இந்த மனித உருவம் என்பதும் மிக பலவீனமாக ஒரு உடலாக இருக்கின்றது. நான் பாவம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றேன்,
இருப்பினும் பாவம் செய்கின்றேன் என்கின்ற சொல்கின்ற பொழுது அன்னை மரியாளானவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை விடுக்கின்றார். என்னிடம் வாருங்கள், என்னிடம் அடைக்கலம் புகுங்கள். நீங்கள் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் என்னிடம் வருகின்ற பொழுது உங்களை அடைக்கலமாக பெற்றுக்கொண்டு இந்த பாவத்திலிருந்து விடுபடுகின்ற வழியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் என்று அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆதலால் தான் அன்னை மரியாள் ஒவ்வொரு முறையும் நமக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்கின்றார்? அன்னை மரியாள் ஃபாத்திமா நகரிலே போர்ச்சுகலிலே 1917 அவர் காட்சி கொடுக்கின்றார். அவ்வாறு லூசியா, பிரான்சிஸ்கா, ஜெனிதா இவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கின்றார்? ஜபமாலையை தினமும் என்னோடு ஜெபியுங்கள், தினமும் பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள், ஒவ்வொரு நாளும் பரிகாரம் செய்யுங்கள், நீங்கள் செய்த பாவத்திற்கு ஒப்புரவு அருட்சாதனம் செய்யுங்கள், பரிகாரம் செய்யுங்கள். இவ்வாறு என்னோடு அடைக்கலம் புகுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜபமாலை செய்கின்ற பொழுது உங்களை பாவமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு, தூயாவியானரை உணர்ந்த ஒரு வாழ்க்கைக்கு உங்களை நான் இட்டுச் செல்வேன் என்று அவர்களுக்கு நம்பிக்கை கூறுகின்றார். இது மட்டுமா என்றால் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஜபத்திலே சொல்கின்றோம், தந்தைக்கும் மகன் தூயாவிக்கும் மகிமை உண்டாதாக, ஆதியிலிருந்து தோற்றத்திலிருந்தும் இறைவன் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஜபத்தை நாம் சொல்கின்றோம். இதை அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தருகின்றார். இரண்டாவதாக லூர்து நகரிலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுதும் என்ன சொல்கின்றார்? பரிகாரம், 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 பாவிகளுக்காக மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள். ஆக ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு காட்சி கொடுக்கின்ற பொழுதும் எதை சொல்கின்றார்? பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக, பாவிகளாக இருக்கின்ற நீங்கள் என்னிடம் அடைக்கலம் புகுங்கள், நான் உங்களை பாவமே இல்லாத ஒரு மனிதராக மாற்றுகின்ற, ஒரு உருவத்தை பெறுகின்ற மனிதர்களாக உங்களை மாற்றுகின்றேன் என்று அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இவற்றையெல்லாம் அறிந்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம் என்கின்ற பொழுது இன்று அன்னை மரியாளிடம் அடைக்கலம் புகுவதற்காக நான் தயாராக இருக்கின்றேனா? தினமும் ஜபமாலை சொல்வதற்காகவும், ஜபமாலை சொல்லி என்னை பாவத்திலிருந்து விடுபட்ட மனிதர்களாக மாறுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா? இவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு விஷயம் அவசியமாக இருக்கின்றது. அது என்ன என்றால் தியாகம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒரு தியாகம் செய்தார். தம்மையே இந்த உலகத்திற்கு கொடுத்தாக வேண்டும், தம்மையே பலியாக கொடுத்தாக வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து தந்த மிகப்பெரிய தியாகமாக இருக்கின்றது. அதே போல் அன்னை மரியாளும் தியாகம் செய்கின்றார். இயேசுவை பெற்றுக்கொள்வதற்காக தியாகம் செய்கின்றார். இந்த உலகத்தில் அதிகமான துன்பங்களை பெற்ற மனிதனாக இருப்பது யாராக என்றால் அன்னை மரியாளாக இருக்கின்றார். புனித ஜான் யூசப் சொல்கின்றார், இந்த உலகத்தில் மறைசாட்சியாக மறிக்கின்ற அனைவருடைய துன்பத்திற்கும் மேலாக அன்னை மரியாள் துன்பத்தை பெற்றிருக்கின்றார் என்று புனித ஜான் யூசப் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்னை மரியாளும் தியாகம் செய்கின்றார். ஆனால் இன்று நாம் எந்த ஒரு தியாகமும் செய்யவில்லை. நான் ஜபமாலை ஜபிக்க மாட்டேன், என்னையே ஒப்படைக்க மாட்டேன் என்கின்ற சொல்கின்ற பொழுது அன்னையின் அடைக்கலமாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் கூட புனித அகஸ்தினார் சொல்வது போல இறைவன் நம்மை மீட்டெடுக்க முடியாது என்பதுதான் நமக்கு கொடுக்கின்ற பதிலாக இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு மனிதன் நான் மாற வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கின்றானோ, ஒரு அடி அன்னை மரியாளிடம் செல்கின்ற பொழுதும், இயேசுவை நோக்கி செல்கின்ற பொழுதும் அவர்கள் நம்மை மாற்றுவதற்காக தயாராக இருக்கின்றார். எனவே நம்மை ஒப்படைப்பதற்காகவும், நம்மையே தியாகம் செய்வதற்காகவும், நம்முடைய பாவங்கள், நம்முடைய ஆசைகள் இவற்றையெல்லாம் விடுபட்ட மனிதர்களாக வாழ இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.